மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் அப்படின்ட்டு சஸ்பென்ஸாக ஆரம்பித்தவர் 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான், அதாவது உங்கள் விஜய் தான் சின்னம் அப்படின்ட்டு அப்படி அவர் முகத்தை அப்படி காட்டுறாரு. இந்த முகம்தான் சின்னம். வேட்பாளர் விஜய் 234 தொகுதியிலையும் இந்த முகத்துக்காக நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி. ப்ராக்டிக்கலாக அப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதாவது விஜய் இந்த விஷயத்தை சொல்லும்போது அவருடைய முகம் அதுதான் சின்னம் அப்படின்னு அவ்வளவு அழுத்தந்திருத்தமாக, ஆணித்தரமாக, அவ்வளோ அசர்ட்டிவாக, அரகண்ட்டாக, ஆணவத்தோடு சொல்கிறாருன்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி அது சொல்கிறாரு. இந்த முகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முகத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் இந்த திரைத்துறை, அந்த சில்வர் ஸ்க்ரீன், கனவு திரை, அந்த துறையிலிருந்து வரக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இருக்குது. கமலஹாசன் உதாரணமாக நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இந்த இப்போ போக்கு இருக்கிறத சொல்லலாம். அதாவது ஒரு நார்சிசிசம், அந்த ஆட்டிடியூடு. அடுத்து இவங்க பாருங்களேன், இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க்த்தாக வீக்னஸாக எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அவங்கள்ட்ட அந்த அவங்களவே ரொம்ப அவங்க அந்த சுய காதலில் விழுந்துட்டது மாதிரி தான் ஒரு விதத்தில். முகத்துக்கு தே ஆர் obsessed வித் ஃபேஸ். அதாவது என்ன உளவியல் ரீதியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முகத்தை ஃபெட்டிஷ் ஆக்குறாங்க. ஃபெட்டிஷ்னால் ஒரு இச்சைக்குரிய ஒரு பொருளாக மாற்றுவது, அதுதான் ஃபெட்டிஷ்ன்றது. இந்த முகத்தை அந்த மாதிரியான ஒரு உளவியல் ரீதியாக இருக்கக்கூடியதை இப்போ அரசியலுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு விஜய். இது இந்த மாதிரி ஒரு நார்சிசிசம், இந்த ஃபெட்டிசிசம் அப்படின்ற அந்த உளவியல் சிக்கல்கள் அரசியல் தளத்திற்கு வரும்போது எந்த அளவிற்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். அந்த விதத்தில் விஜய் அந்த முகத்துக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் அரசியல் படுத்தப்படணும். அப்படி படுத்தப்படாமல் அந்த அளவிலேயே ரெய்ஃபை ஆகிடுது, உறைஞ்சு போயிடுது, ஃபெட்டிஷாக குறுக்கப்பட்டுருது அப்படின்னா அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விளைவுகள் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.